ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருப்பதாகும். தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நம் மனித வாழ்க்கையையும் கர்த்தருடைய சித்தத்தையும் இந்த பூமியின் வரலாற்றையும் புரிந்து எதிர்காலத்தை அறிந்து தெரிந்து புரிந்து தெளிவானவர்களாய் வாழ்வோம். பரிசுத்த பாதையை தேர்ந்தெடுப்போம். உணர்வுள்ளவர்களாக கர்த்தருடைய ராஜ்யத்தை போய் சேரும் வெற்றி பெற்ற ஜனங்களாக இருப்போம். ஜெய கிறிஸ்துவின் பிள்ளைகளாக மாறி ஜெயம் பெறுவோம். நம் வாழ்வின் வெற்றி என்பது நித்திய ஜீவனை அடைவதே. அதற்கு ஆழமான சத்தியங்களை கற்றுக்கொள்வோம், உணர்வடைவோம், கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தருடைய கிருபையினால் கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். ஏசாயா 34 அதிகாரம் 1 முதல் 17 வசனங்கள் வரை. இந்த வேத பகுதியானது கர்த்தருடைய வருகையின் போது, இரண்டாம் வருகையின் போது என்னவெல்லாம் நடக்கும் என்று 2500 வருடங்களுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்ட வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் முதல் வருகைக்கு வருவதற்கு முன்பே இதை எழுதி கொடுத்திருக்கிறார். இரண்டாம் வருகையின் போது பூமியில் என்ன நடக்கும், இப்படியெல்லாம் இயற்கையில் மாற்றம் வரும், மனிதர்களுக்கு எப்படி நியாய தீர்ப்பு வரும் என்பதை பற்றி கர்த்தர் விளக்கமாக இந்த இடத்தில் கொடுத்திருக்கிறார். ஜாதிகளே கேளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பூமியும், அதாவது ஜாதிகளே என்று சொல்லும் பொழுது உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் கேளுங்கள் என்று சொல்லுகிறார். எல்லாரும், பொதுவாக எல்லா மனித இனமும், ஒட்டுமொத்த மனித இனமும் கேளுங்கள். எல்லா இனத்தாரும் எல்லா தேசத்தாரும் கேளுங்கள். பூமியும் அதன் நிறைவும் கேட்க கடவது. அப்படி என்றால் பறவைகள், மிருகங்கள், உயிருள்ள அனைத்தும், தாவரங்கள் முதற்கொண்டு எல்லாம் கேட்க கடவுது என்று சொல்லுகிறார். கர்த்தர் எல்லாவற்றிற்கும் ஒரு செய்தி வைத்திருக்கிறார். அது என்ன? இந்த பூமியும், இந்த பூமியில் இருக்கிற எல்லா உயிரினங்களும், தாவரங்களும், நீர் வாழ்வன, பரப்பன, காட்டு மிருகம், நாட்டு மிருகம், ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் சிருஷ்டிக்கப்பட்டவை எல்லாம் பரிசுத்தமாய் படைக்கப்பட்டது. ஆனால் அவைகள் எல்லாம் ஆதாம் ஏவாள் பாவம் செய்ததை நிமித்தம் அவைகள் சாபத்திற்குள்ளானது. கர்த்தர் சொன்னார், ஆதாமையாவிடம் சொன்னார், அதாவது உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும் என்று. ஆதாம் ஏவாள் முதல் மனிதர்கள், நம்முடைய முற்பிதாக்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் பூமி எங்கும் சபிக்கப்பட்டதாய் போயிற்று. அப்படிப்பட்ட சபிக்கப்பட்ட பூமியானது கடைசி காலத்தில் கர்த்தருடைய இரண்டாம் வருகையில், இப்பொழுது 6000 வருடம் முடிய போகிறது. ஆதாம் ஏவாள் தொடங்கியதிலிருந்து, அவர்கள் வாழ்நாளில் இருந்து ஆரம்பிக்கும் பொழுது 6000 வருடம் முடிய போகிறது. ஒரு 40 வருடங்கள் தான் இருக்கிறது. அப்படி இருக்க இந்த கடைசி நேரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த 6 என்பது பொல்லாத ஆவிகளின் ஆளுகைக்குரிய காலம். அதனால் இந்த 6000 வருடம் முடிந்ததும் ஆண்டவருடைய வருகை, இரண்டாம் வருகை இருக்கும் என்பது பலருடைய எதிர்பார்ப்பு. இப்படி இருக்க, ஆனால் யாராலும் அதை சொல்ல முடியாது. கர்த்தருடைய வருகை எப்பொழுது வேண்டும் என்றாலும் இருக்கலாம். நம்முடைய கணக்குகளும் சரியாக இல்லை. காலத்தை அளக்கிறார், ஓரளவு திட்டமிட்டு சொல்ல முடிகிறதே தவிர மனிதர்களால், வேத ஆய்வாளர்களால் சரியாக துல்லியமாக சொல்ல முடியாது. அதன் கணக்கீடுகள் வித்தியாசப்படுகிறது. ஆனால் இந்த கடைசி காலத்தில் ஆதியில் செய்த பாவமானது பெருகி 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 இப்பொழுது அநேகமாய் பெருகி இருக்கிறது. எல்லாவற்றிலும் பூமி மனிதனால் சபிக்கப்பட்டிருக்கிறது. மனிதனின் நிமித்தம் சாபத்தை பெற்றது. அது மிகவும் சீரழிந்து போயிருக்கிறது. கர்த்தருடைய சிருஷ்டிப்புகள் எல்லாம், மனிதன் மட்டுமல்ல, சிருஷ்டிப்புகள் எல்லாம் பாழாய் கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் அதன் பொருள் என்ன? ஒரு தாவரம் கெட்டு போனால், ஒரு செடியோ மரமோ கெட்டு போனால் அக்கினியால் சுட்டெரித்து போடலாம். மிருகங்கள், மனிதர்கள் யார் இறந்தாலும், அவர்கள் இறந்தால் அவர்களை எரித்து போடுவார்கள், சரீரத்தை அழிக்கலாம், ஆனால் ஆவியை அழிக்க முடியாது. இப்பொழுது பாழாய் கிடக்கிறது என்று சொல்லும் பொழுது பூமியில் இருக்கிற அனைத்து உயிரினங்களும், தாவரங்களும் எப்படி பாழாய் இருக்கிறது என்றால் ஆவிக்குரிய ரீதியில் பாழாய் இருக்கிறது. பொல்லாத ஆவிகளின் ஆளுகை. சாத்தான் ஆதாம் ஏவாள் காலத்தில் முதலில் பூமியை ஆளத் தொடங்கினான். அவன் பழுகி பெருகி இப்பொழுது பூமி எங்கும் பழுத்து பெருத்திருக்கிறான். மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் பழுகி பெருகுங்கள் என்று கர்த்தர் நமக்கு கொடுத்தது. ஆனால் மனிதர்கள் மட்டும் பெருகவில்லை, பொல்லாத ஆவிகளும் ஏகமாய் பெருகி இருக்கிறது. நம்முடைய பாவத்தின் நிமித்தம் இந்த பூமி எங்கும் நிரம்பி இருக்கிறது. கர்த்தர் இதை அழிக்க வருகிறார். அவருடைய இரண்டாம் வருகையில் பொல்லாத ஆவிகள் ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் சுத்திகரித்து போடுவார். மனிதர்கள் முதல் எல்லா பொல்லாத ஆவிகளும்
பாதிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் சாபத்திற்குரியதா இருக்கிறது. அதனால் என்ன நடக்கும் என்றால், கடைசி கால நியாய தீர்ப்பும் மனிதர்கள் முதல் மிருகங்கள் வரை எல்லா உயிரினங்களுக்கும், இயற்கையில் இருக்கிற எல்லா காரியங்களுக்கும் நியாய தீர்ப்பு வரும். கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். அப்படி என்றால் தண்டனை கொடுப்பார் என்று பொருள். இது நீதியா இருக்கிறது. இது ஒரு சுத்திகரிப்பா இருக்கிறது. நம் வீட்டில் நாம் உடுத்தி இருக்கிற உடைகளை அழுக்கானால் அதை சுத்திகரிப்பது போல கர்த்தருடைய சிருஷ்டிப்பான இந்த பூமியும் பூமியில் உள்ள உயிரினங்கள் எல்லாம், பூமியின் சிருஷ்டிப்புகள் எல்லாம், இந்த பூமியில் இருக்கிற உயிருள்ள உயிரற்ற எல்லாம் கர்த்தருடையது. அதை அவர் சுத்திகரிக்கிறார். கர்த்தர் நியாயந்திருக்கிறார். இது எப்பொழுது நடக்கும் என்றால் கர்த்தருடைய 2ஆம் வருகையில் நடக்கும். கர்த்தர் 2ஆம் வருகையில் இந்த பூமிக்கு வருவார். வரும்போது அவர் இங்கு 1000 வருடம் அரசாளுகை செய்ய போகிறார். கர்த்தர் இருக்கும் இடம் பரிசுத்தமாக தான் இருக்க வேண்டும். அவர் பரிசுத்த தெய்வம். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி இருக்கிறார். அப்படி இருக்க அவர் பரிசுத்தமானவர். அவர் தலைமையில் இந்த பூமி ஆளுகை செய்யப்பட போகிறது. கர்த்தர் பூமியை ஆளுகை செய்வார். பூமி முழுவதையும் தம்முடைய ஜனங்களால் ஆளுகை செய்து அவர் பரிசுத்த ஒரு மனித வாழ்வை உண்டு பண்ணுவார். பரிசுத்த வாழ்வின் காலம் பொற்காலமாக இந்த பூமி இருக்கும். அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்யும் பொழுது அது செய்வதற்காக தான் அவர் இங்கு வருகிறார். 2ஆம் வருகையில் வருகிறார். 1000 வருடம் இந்த காட்சிகள் நடக்கும். 1000 வருடம் இப்படியாக நடக்கும். இந்த பூமி கர்த்தரால் ஆளுகை செய்யப்படும். அதன் பின்பு புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும். இந்த நியாய தீர்ப்பு எப்படி என்பதை குறித்து விளக்கமாக இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியையும் அதன் நிறைவுகளையும் கர்த்தர் சங்காரத்திற்கு நியமித்து கொலைக்கு ஒப்பு கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் மிகப்பெரிய பேரழிவு உண்டாகும். ஆனால் எல்லா உயிரினமும் எல்லா மனிதர்களும் அழிக்கப்பட மாட்டார்கள். முற்றிலும் அல்ல, மிகப்பெரிய பேரழிவு பூமியில் நிகழும். கர்த்தர் சுத்திகரிப்பார். தீமை அகற்றப்படும். பரிசுத்தவான்களும் கர்த்தருடைய ஜனங்களும் பாதுகாக்கப்படுவார்கள். அதாவது கர்த்தரை அறியாத மக்களும் கூட பாதுகாக்கப்படுவார்கள். பரிசுத்தமாய் நீதியின் பின்பற்றி வாழ்கிறவர்கள் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அதன் பின்பு அப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு நடக்கும் பொழுது இதை சொல்வதற்கும் மிகவும் ஆச்சரியமா இருக்கிறது. இப்படியெல்லாம் நடக்கக்கூடுமா என்று. அந்த அளவுக்கு மலைகளே கர்த்தருடைய நியாய தீர்ப்பினால், இறந்தவர்களின் இரத்தத்தினால் மலைகளே கரைந்து போகுமாம். அந்த அளவுக்கு இருக்குமாம். இறந்தவர்களை அடக்கம் பண்ண கூட முடியாமல் அவர்களுடைய சரீரங்கள் நாற்றம் எடுக்கும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய கொடுமையான நிலை. ஏன் இப்படி கர்த்தர் நியாயம் தீர்க்கிறார் என்றால், இந்த பூமியில் கர்த்தரால் சகிக்க முடியாத அளவுக்கு பாவங்கள் இப்பொழுதே இருக்கிறது. இனி இன்னும் பெருக போகிறது. அதனால்தான் கொரோனா போன்ற தீமையான காரியங்கள் இந்த பூமிக்கு வருகிறது. தீமையை நாம் தான் வரவழைத்துக் கொள்கிறோம். கொள்ளை நோய்களையும் பட்டயத்தையும் பஞ்சத்தையும் வரவழைப்பது நாம் தான். நாம் செய்கிற பாவங்கள், பாவ சுபாவங்களின் நிமித்தமே இப்படி நடக்கிறது. நாம் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல, நாம் அறிந்தது கொஞ்சமா இருக்கலாம். ஆனால் உலகம் இன்று மிகவும் மோசமான நிலையில், மிக மிக சோதம் குமாராவை போல மிகப்பெரிய பாவங்கள் பெருகி கிடக்கிறது. அதனால் கர்த்தர் இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை கொடுக்க வருவேன் என்று சொல்லுகிறார். அவர் படைத்த பூமி, அதை பரிசுத்தமாய் பார்க்க அவர் விரும்புவார். நாம் அழகான ஒரு வீடை கட்டி அந்த வீட்டில் நாம் குடியிருக்க வருகிறோம் என்றால் அந்த வீடு சுத்தமானதாக, அழகாக அலங்கரிக்கப்பட்டதாக, ஒழுங்காக பொருட்கள் வைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புவோம் அல்லவா? அது போலதான் அது வீடு சுத்தம் இல்லாமல் குப்பையாக கலைந்து கிடந்தால், எதுவும் ஒழுங்காக இல்லாமல் இருந்தால் நமக்கு பிடிக்காது அல்லவா? நம்மால் விரும்ப மாட்டோம். இது என்ன வீடு இப்படி இருக்கிறது என்று நம்மால் சகிக்க முடியாது. அது போலதான் கர்த்தரும் தம்முடைய சிருஷ்டிப்பான இந்த பூமி பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று சுத்திகரிக்கிறார். தேவையற்றவைகளை அகற்றி நாம் குப்பையை எரிப்பது போல கர்த்தரும் எரிக்கிறார், அழித்து போடுகிறார். பரிசுத்தமானதை அவர் வைத்துக் கொள்கிறார். அது அவருடைய வல்லமை. அவர் பெரியவர், அவர் அப்படித்தான் செய்வார். அதை நாம் புரிந்து கொண்டு கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தமாய் வாழ வேண்டும். கர்த்தரால் காப்பாற்றப்படுகிறவர்களாய் நாம் மாற வேண்டுமே தவிர, அந்த பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தேவை. நாம் துணிந்து பாவம் செய்யக்கூடாது. வானத்தின் சர்வ சேனையும் கரைந்து
வானம் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போல மாறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த காலத்தில் துணியின் மேல் தான் எழுதுவார்கள். அந்த துணியை இரண்டு இரண்டு பக்கமும் மேல்புறமும் அடிப்புறமுமாக புஸ்தக சுருள் என்று சுருட்டி வைப்பார்கள். அதுபோல வானத்தை கர்த்தர் சுருட்டுவாராம். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்திலும் இப்படிப்பட்ட காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 இடங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியில் இப்படி நடக்கும். வானம் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போல் விலகி போகும். அதாவது ஒரு பேப்பரை சுருட்டி வட்டமாக நாம் சுருளாக சுருட்டி கொண்டே வந்தால் நாம் ஸ்கிரால் செய்வோம் அல்லவா? அப்படி சுருட்டி வந்தால் எப்படி இருக்குமோ அது போல வானத்தை சுருட்டி போடுவாராம். வானத்தில் இருக்கிற சத்துவங்கள், வானத்தின் சர்வ சேனையும் கரைந்து போகும் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அங்க வானமண்டலத்தில் இருக்கிற விண்கற்கள், கோள்கள், சிறிய கோள்கள், பெரிய கோள்கள் மற்றும் நட்சத்திரங்கள் போன்றவை எல்லாம் எல்லாம் விழுந்து போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் வான மண்டலத்திலும் பெரிய மாற்றம் உண்டாகும், இந்த பூமியிலும் பெரிய மாற்றம் உண்டாகும் கர்த்தர் வரும்பொழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பட்டயம் வானத்தின் மேல் வெறி கொண்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் இத்தனை காலமாக மனிதர்களும் மனித இனமும் இந்த பூமியும் செய்கிற பாவமும் பாவத்திற்கு இடம் கொடுப்பதையும் நம்மால் பார்த்து நமக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களை பார்த்தே நம்மால் சகிக்க முடியவில்லை. 6000 வருடங்களாக நடக்கிற அக்கிரமங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார் நம் ஆண்டவர். அவருக்கு எவ்வளவு கோபம் வரும்? அவருடைய கோபம் எப்படிப்பட்டது? நாம் சாதாரண மனிதர்கள், நமக்கே அவ்வளவு கொஞ்சம் பரிசுத்தமாய் வாழ்ந்தாலே அக்கிரமக்காரர்களை பார்த்தால் நமக்கு கோபமாய் வருகிறது. இப்படி செய்கிறார்களே, இவ்வளவு அக்கிரமம் செய்கிறார்களே என்று நாம் பேசுவோம். ஆனால் சர்வத்தையும், கோடான கோடி ஜனங்களின் பாவத்தையும் பார்த்து கொண்டு ஆயிரக்கணக்கான வருடங்களாக பார்த்து கொண்டிருப்பவருக்கு எப்படி கோபம் வரும்? எந்த அளவுக்கு அந்த கோபம் இருக்கும்? கர்த்தருடைய பட்டயம் வெறி கொண்டு வானத்தில் உள்ள சர்வ சேனையையும் அழித்து போடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஆவிக்குரிய யுத்தம். வானத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகள் வானத்தில் இருந்துதான் பூமியை ஆண்டு கொண்டிருக்கிறது. வானத்தில் இருக்கிற ஆவிகள் உண்டு, பூமியின் அடியில் இருக்கிற ஆவிகள் உண்டு, பூமியின் மேல் இருக்கிற ஆவிகள் உண்டு. இப்படி பொல்லாத ஆவிகள் 3 நிலைகளிலும் இருந்துதான் பூமியை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது, நம்மை துன்புறுத்தி கொண்டிருக்கிறது. இவைகளையெல்லாம் அழிக்க கர்த்தருடைய பட்டயம் செயல்படும். போஸ்ராவிலே கர்த்தருக்கு ஒரு யாகமும், ஏதோம் தேசத்திலே மகா சங்காரமும் உண்டு. இது தேசம் இடம் என்று பெயரை குறிப்பிட்டிருந்தாலும் இதன் பொருள் வேறு. பொல்லாத ஆவிகளை அழிப்பார் கர்த்தர். பொல்லாத மனிதர்களும் அழிக்கப்பட்டு போவார்கள். அதாவது மனம் திரும்பவே மாட்டார்கள் என்ற நிலையில் மிகவும் துன்மார்க்கமாய் வாழ்கிற ஜனங்கள். கர்த்தர் நீதியாய் நியாயம் செய்ய தம்முடைய பட்டயத்தை அனுப்புவார். அந்த பட்டயம் இறங்கும், எல்லாவற்றையும் நியாயம் தீர்க்க, பொல்லாத மனிதர்களையும் பொல்லாத ஆவிகளையும். கர்த்தர் கொடுக்கிற அந்த கட்டளையினால் அந்த பட்டயம் என்ன செய்யுமாம்? இரத்தத்தினால் திருப்தி ஆகுமாம். அப்படி என்றால் அநேகம் பேர் கொல்லப்படுவார்கள், அநேகம் உயிர்கள் கொல்லப்படும், பொல்லாத ஆவிகள் அழிக்கப்படும், மிகப்பெரிய சங்காரம் உண்டாகும். இதுவரை பூமியில் நடைபெறாத, இதுவரையும் எந்த காலத்திலும் நடக்காத காரியங்கள் நடக்கும். ஆட்டுக்குட்டிகள், ஆட்டுக்கடாக்கள், காளை மாடுகள், காளை கன்றுக்குட்டிகள், இவைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகுமாம். இது உவமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. பொல்லாத மனிதர்களை குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிற பொல்லாத ஆவிகளையும் அந்த ஆவிகளால் ஏவப்பட்டு செயல்படுகிற மனிதர்களையும் குறிக்கிறது. இப்படிப்பட்ட காலம் வருகிறது. ஒட்டுமொத்தமாய் சொல்ல வேண்டும் என்றால் பொதுவாக துன்மார்க்கர் அழிக்கப்பட்டு போவார்கள். இரத்தம் சிந்தி மொத்தமாக மிக பெரிய கூட்டமாக அழிக்கப்படுவார்கள். பூமியின் மண் முழுவதும் இப்படிப்பட்ட அழிவுகளினால், அழிந்தவர்களின் உடலினால் நிரம்பி இருக்குமாம். மிகப்பெரிய பேரழிவு, கற்பனைக்கும் எட்டாத அளவுக்கு. அதாவது நோவாயாவின் காலத்தில் இந்த பூமியில் பேரழிவு ஏற்பட்டது. 8 பேர் தவிர மற்றவர்கள் எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள். அது போல ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் மட்டும்தான் மீதி இருப்பார்கள். மற்றவர்கள் எல்லாம் இந்த பூமியில் அழிக்கப்பட்டு போவார்கள். அநேகம் பேர் அழிக்கப்படுவார்கள். 1000 இருக்கலாம், லட்சமாய் இருக்கலாம், கோடி கோடியாக கூட இருக்கலாம். ஏனென்றால் துன்மார்க்கர் அந்த காலத்தில் மிகவும் பெருகி இருப்பார்கள். 90% மனிதர்கள் அழிக்கப்படுவதற்கு கூட வாய்ப்பு உண்டு. 10% மீது மிச்சம் இருக்கலாம், அல்லது 50% மிச்சம் இருக்கலாம். சொல்ல முடியாது எதையும் நம்மால். அது கர்த்தர் பழி வாங்கும் நாள். சியோனின் நிமித்தம் கர்த்தர் பழி வாங்குவார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களை
அழிக்கும் காலம், பழிவாங்கும் காலம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆதியாகம காலத்திலிருந்து, ஆபேல் ஐயாவின் காலத்திலிருந்து இன்று வரைக்கும் அநேகம் தேசங்களில் துன்மார்க்கரால் கொல்லப்பட்டு வருகிறார்கள். இரத்த சாட்சிகளாய் ஆயிரம் பேர் கொல்லப்பட்டு வந்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் லட்சக்கணக்கான பேர் மரித்திருக்கிறார்கள். இன்றும் கூட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேசங்களில் இரத்த சாட்சிகள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மரணம் நேரிடுவதற்கு அவர்கள் எந்த தீங்கும் செய்யாதவர்கள், கர்த்தரை தொழுது கொண்டார்கள் என்ற ஒரே காரணத்தை நிமித்தம் இப்படியாக அழிக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய இப்படிப்பட்ட அழிவுக்கு கர்த்தர் பழிவாங்க வேண்டாமா? நீதிமானை கொன்ற பாவத்திற்கு பழிவாங்க வேண்டாமா? அவர் நீதியுள்ள தேவன் அல்லவா? அதனால் அவர் கடைசியில் வரும் பொழுது இந்த துன்மார்க்கரை எல்லாம் அழித்து போடுவார். அவர்களிடத்தில் நீதிமான்களின் இரத்தத்திற்காக பழி வாங்குவார். வெளிப்படுத்த புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 5ஆம் முத்திரை உடைக்கப்படும் பொழுது இரத்த சாட்சிகள் பரலோகத்தில் அவர்களுடைய ஆவிகள் அங்கு இருந்து அவர்கள் எல்லாரும் கேட்கிறார்கள், எங்களுடைய இரத்தத்திற்காக எதுவரைக்கும் ஆண்டவரே நீர் பழி வாங்காமல் இருப்பீர் என்று. கர்த்தருடைய 2ஆம் வருகையில் அவர் பழி வாங்குவார். இதில் வேதம் உறுதிப்படுத்துகிறது. அப்பொழுது இந்த பூமியின் மண் துன்மார்க்கருடைய அவர்கள் வாழ்ந்த இடங்கள், அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த மண் பிசினாகவும் கந்தகமாகவும் மாறி எரிந்து போகுமாம். அப்படி என்றால் அணுகுண்டுகள் போடப்பட்டு அந்த இடம் அழிக்கப்படலாம். ஆறுகள் பிசினாகவும் மண் கந்தகமாகவும் மாறும் என்றால் அணுகுண்டுகள் போடப்பட்டு, ஏனென்றால் கெமிக்கல் ரியாக்ஷனின் படி பார்க்கும்போது அணுகுண்டுகளில் சல்பர் பயன்படுத்துகிறார்கள். அப்படி மண் எரிய வேண்டும் என்றால் அந்த இடத்தில் கந்தகம் விழுந்தால்தான் அது எரிவதற்கு வாய்ப்புண்டு. அப்படி இருக்க இப்படியாக நடக்கும். அதாவது அணுகுண்டுகள் போடப்பட்டு அழிக்கப்படும் என்று தெரிகிறது. அப்படியாக தான் தோன்றுகிறது. இப்படிப்பட்ட மிகப்பெரிய அழிவு வரும். இரவும் பகலும் அவியாது. இது பாதாளத்தை குறிக்கிறது. அதாவது பாதாளம் பூமியின் அடியில் இருக்கிறது, நரகம் இருக்கிறது, பூமியின் உள்பகுதியில் அக்னி இருக்கிறது என்று விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். வேதாகமத்தின்படி பார்க்கும் பொழுது அதற்குள் தான் பாதாளம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. பூமியின் உட்பகுதியில் அக்னி எரிந்து கொண்டிருக்கிறது, அங்கு கந்தகமும் அக்னியும் இருக்கிறது என்று விஞ்ஞானமும் உறுதிப்படுத்துகிறது. அதை தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கலாம். பூமியின் அடியில் இருக்கிற அக்னியானது மேலே எழும்பி வரலாம். அதாவது நிலநடுக்கம் வந்து அதன் மூலம் கீழே இருக்கிற எரிமலை வெடிப்பதினால் லாவா மேலே வருவது போல, அதே போல மிக பெரிய அளவு நடக்கலாம். அப்படி நடப்பதினால் பூமி முழுவதும் மேல்பரப்பு எரிந்து கொண்டிருக்கும். இங்கு குறிக்கப்பட்டிருக்கிற அந்த அடையாளங்கள் எல்லாம் அங்கு தோன்றும். இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற அடையாளங்கள் கந்தகம் இருக்கும், எரிந்து கொண்டே இருக்கும், புகைந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தலைமுறையாக சதா காலமும் அதை ஒருவரும் கடந்து போவதில்லை. அங்கு மனிதர்கள் இனி வாழ மாட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பேரழிவு ஒரு பகுதி, பூமியினுடைய ஒரு பகுதியில் நடக்க போகிறது. அங்கு ஒருவரும் மனிதர்கள் வாழ மாட்டார்கள். அங்கு முள்ளம்பன்றிகளும் நாரை, ஆந்தை, காக்கை இவைகளும் தான் அங்கு இருக்கும். அவைகள் தான் அங்கு தங்கி இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு நிலப்பகுதி பாதிக்கப்பட போகிறது, மிகப்பெரிய அழிவை சந்திக்க போகிறது. துன்மார்க்கர் வாழ்ந்த இடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கு வெட்ட வெளியாகவும் வெறுமையாகவும் இருக்கும்படி கர்த்தரே அந்த இடத்தை அழித்து போடுவார். அந்த தேசத்தை ஆளுகை செய்ய, அந்த இடத்தை ஆளுகை செய்ய மனிதர்கள் யாரையாவது அழைத்தால் ஒருவரும் வரமாட்டார்களாம். அந்த இடத்திற்கு நாங்கள் வரமாட்டோம் என்று சொல்வார்களாம். அந்த இடத்தின் பிரபுக்கள் எல்லாம் அழிந்து போவார்கள், ஒருவரும் இருக்க மாட்டார்கள். அந்த இடத்தில் இருந்த அரண்மனைகளில் முள் செடிகளும் காஞ்சோரி செடிகளும் முளைத்திருக்குமாம். அங்கு வலு சர்ப்பத்தின் மாளிகை என்று சொல்லப்படும்படியாக அந்த இடம் அந்த அளவுக்கு மோசமானதாக மாறுமாம். காட்டு மிருகங்கள், ஓரிகள், காட்டாடுகள் இவைகள் எல்லாம் அங்கு தங்குமா. அவைகள் தான் அந்த இடத்தில் இருக்கும். சாக்குருவி, வல்லூரு, கூலிகள் இவைகள் எல்லாம், இப்படிப்பட்ட பறவைகள் எல்லாம் அங்கு தங்கி அங்கேயே ஜோடி ஜோடியாக வாழ்ந்து கொண்டிருக்குமா. கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் ஜோடி இருக்கிறது என்று. இந்த இடத்தில் மிகப்பெரிய ஒரு ரகசியம் ஒன்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 34ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், அதாவது ஜோடி தேடி வாசியுங்கள் வேத புஸ்தகத்தில் என்று இப்படியெல்லாம் சொல்லப்பட்டு விட்டு, இப்படிப்பட்ட ஒரு பேரழிவு நடக்கும் என்று
ஏசாயா புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு ஜோடி இருக்கிறது, தேடி வாசித்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை அப்படியே நாம் வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்திற்கு போய் பார்த்தால் தெளிவாக தெரியும். இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இயற்கையின் அழிவுகள், மனிதர்களின் அழிவுகள், பட்டணங்கள் அழிக்கப்படுவது, பூமியின் மண் கெடுவது போன்ற இத்தனை காரியங்களும் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் முத்திரைகள் உடைக்கப்படும் பொழுது நடக்கிறது. மற்ற எல்லா நியாய தீர்ப்புகளின் முடிவிலும் பார்த்தால் இப்படிதான் இந்த பூமி மாறி இருக்கும். இவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் கர்த்தர் எந்த காரியத்தை கொடுத்து எப்பொழுதும் வேத பகுதியில் ஒரு வசனத்தை மட்டும் வைத்து நாம் அதை முடிவு செய்யக்கூடாது. எந்த காரியத்தை குறித்தும் 2 அல்லது 3 முறை கர்த்தர் சொல்லுவார். அதை வைத்துதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அதை சாட்சியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி பார்க்கும்பொழுது இதற்கு ஜோடி இருக்கிறது, தேடி வாசியுங்கள் என்று இந்த இடத்தில் சொல்லி இருக்கிறார். அதாவது வேத வசனங்கள் எல்லாவற்றிற்கும் ஜோடி இருக்கிறது, தேடி பார்த்து கொள்ளுங்கள். ஜோடி இருக்கிறது என்று பெரியோர்கள் சொல்வார்கள், அதை நம்ப வேண்டாம். இந்த வசனம் நிரூபிக்கிறது. அதைதான் எந்த காரியத்தை குறித்து நாம் தியானித்தாலும் அல்லது யாராவது நமக்கு பிரசங்கித்தாலும் அதற்கேற்ற ஜோடி வசனம் எங்கே என்று பார்த்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அது ஊர்ஜிதமாகும். ஒரு வசனத்தையோ ஒரு வார்த்தையோ வைத்துக்கொண்டு நாம் எதையும் முடிவு செய்யக்கூடாது. அது தவறான புரிதலாய் போகும். அதாவது வேத வசனங்கள் என்பது ஆற்று நீரை போல. அந்த ஆற்று நீர் ஓடும் பொழுது, ஆற்று நீராக இருக்கலாம், கால்வாயில் நீர் ஓடலாம், எந்த இடத்தில் நீர் வாய்க்கால்கள் ஓடினாலும் 2 கரைகள் உண்டு. 2 பக்கமும் கரைகள் உண்டு. 2 கரைகளின் மத்தியில் தான் ஆறுகள் ஓட முடியும். அதுபோல வேத வசனம், அதாவது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லும் கருத்துகள் 2 வசனங்களை கரைகளாக 2 வசனங்கள் நிற்கும். 2 கரைகளாக இந்த பக்கமும் இருக்கும், அந்த பக்கமும் இருக்கும். உதாரணத்திற்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லும் கருத்து, கர்த்தர் 2ஆம் வருகையில் வரப்போகிறார் என்றால் 2 இடங்களில் சொல்லப்பட்டிருக்கும், 2 விதமாக சொல்லப்பட்டிருக்கும். இப்படி நாம் அந்த 2 காரியத்தையும் வைத்து பார்க்கும்போது நடுவில் உள்ள அதன் பொருள் புரியும். இதுதான் தண்ணீர் ஓடுவது போல, வாய்க்கால் ஓடுவது போல. இப்படியாக கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார் என்ற விஷயத்தையும் இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் தேடி வாசியுங்கள், ஜோடி கிடைக்கும் என்று. இது வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் இருக்கிறது. இன்னும் பல இடங்களில் இருக்கிறது. கடைசி கால நிகழ்வுகள். கர்த்தருடைய வாயே இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி இதை சேர்க்கும். கர்த்தருடைய வார்த்தை இது. பரிசுத்த ஆவியானவரே நமக்கு இது சொல்லும் காரியம். அதனால் அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். இது 100% அல்ல, முழுமையாக கணக்கெல்லாம் போட முடியாது, முழுமையான சத்தியம். இப்படிப்பட்ட பேரழிவுகள் எல்லாம் நடக்குமா? அப்படியெல்லாம் நடக்காது. பூமிக்கு அழிவெல்லாம் வராது, மிகப்பெரிய தீங்கெல்லாம் வராது என்று யாராவது சொன்னால் நம்ப வேண்டாம். நடக்கும் என்று கர்த்தர் சொன்னால் நடக்கும். அதற்கு ஆதாரம் 2 இடங்களிலும் இருக்கிறது. வெளிப்படுத்தல் புஸ்தகம் முழுவதும் 6ஆம் அதிகாரம் முதல் நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேத பகுதி 34ஆம் அதிகாரம் ஆகிய இந்த ஏசாயா புஸ்தகத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 சாட்சிகளே இது இப்பொழுது இருக்கிறது. இன்னும் அநேக சாட்சிகள் வேத புஸ்தகத்தில் உண்டு. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கத்தான் செய்யும். கர்த்தர் நியாயத்திற்கு வருகிறார், அவர் அழிக்க வருகிறார். முதல் வருகையில் வந்தது போல குழந்தையாய் பிறந்து வரப்போவதில்லை. இதற்கு அடையாளமாக தான் ஆண்டவர் கர்த்தர் பண்டிகை ஆசரிப்புகளை கொண்டாட சொன்ன போது 7ஆம் மாதம் 10ஆம் தேதி பாவ நிவாரண நாள் என்ற ஒரு நாளை ஆசரிக்கும்படி சொன்னார். அந்த நாள் எதற்கு ஓமையாக சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், கர்த்தர் 2ஆம் வருகையில் வந்து இந்த பூமியை நியாயம் தீர்ப்பார், துன்மார்க்கருக்கு அழித்து போடுவார், ரத்தம் சிந்துதல் உண்டாகும் என்பதற்கு அடையாளம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பொல்லாத சாத்தான் மனிதர்களை பயன்படுத்தி அவரை ரத்தம் சிந்த வைத்தான். அதற்கு பழி வாங்க ஆண்டவர் வருவார். 2ஆம் வருகையில் அதே மனிதர்களை பயன்படுத்தி துன்மார்க்கரை அவன் பிடித்து வைத்திருக்கிறவர்களை எல்லாம் கொன்று அழித்து போட்டு அவனை பாதாளத்தில் அடைத்து போடுவார். அந்த நிலப்பகுதியில் இருக்கிற மிருகங்கள் எல்லாம், மனிதர்கள் இருக்க மாட்டார்கள், அழிக்கப்பட்ட அந்த பகுதியில் மிருகங்கள் எல்லாம் இருக்கும். அவைகளுக்கு அதிகாரம் கொடுத்து அங்கு வாழும்படி செய்தவது கர்த்தரே. இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த மிருகங்கள் எல்லாம் ஆந்தை, பாம்பு, முட்செடிகள் போன்ற எல்லாம் அழிவுக்குரியது, தீமையானது. இப்படிப்பட்ட மிருகங்களும் பறவைகளும் தான் அங்கு வாழும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இதற்கு இன்னொரு பொருளும் உண்டு.
பொல்லாத ஆவிகள் தான் அங்கு தங்கி இருக்கும். இதற்கு இன்னொரு பொருளும் உண்டு. அது என்னவென்றால் இது பாதாளத்தையும் குறிக்கிறது. 2 பொருள் உண்டு. பூமியிலும் இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்படும். பாதாளத்திலும் இது கொண்டு போய் எல்லா ஆவிகளும் பொல்லாத மிருகங்கள் என்று சொல்லுவது பொல்லாத ஆவிகள். இவைகள் எல்லாம் பாதாளத்தில் அடைக்கப்படும் என்று வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் நேரடியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத பகுதியில் உவமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் பல பொருள்கள் உண்டு. இதை நாம் விசுவாசிப்போம், ஏற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தையை ஆழமாய் தியானிப்போம். நம் மனித வாழ்க்கையையும் கர்த்தருடைய சித்தத்தையும் இந்த பூமியின் வரலாற்றையும் புரிந்து எதிர்காலத்தை அறிந்து தெரிந்து புரிந்து தெளிவானவர்களாய் வாழ்வோம். பரிசுத்த பாதையை தேர்ந்தெடுப்போம். உணர்வுள்ளவர்களாக கர்த்தருடைய ராஜ்யத்தை போய் சேரும் வெற்றி பெற்ற ஜனங்களாக இருப்போம். ஜெய கிறிஸ்துவின் பிள்ளைகளாக மாறி ஜெயம் பெறுவோம். நம் வாழ்வின் வெற்றி என்பது நித்திய ஜீவனை அடைவதே. அதற்கு ஆழமான சத்தியங்களை கற்றுக்கொள்வோம், உணர்வடைவோம், கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தருடைய கிருபையினால் கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள் வரை. கர்த்தருடைய வருகையின் போது இந்த பூமியில் எப்பொழுது நியாய தீர்ப்பு நடக்கும், என்னவெல்லாம் நடக்கும் என்று கடந்த செய்தியில் பார்த்தோம். கர்த்தருடைய வருகைக்கு பின்பாக, இந்த நியாய தீர்ப்புகள் எல்லாம் முடிந்த பின்பாக பூமியில் சந்தோஷம் உண்டாகும். மிகுந்த ஒரு செழிப்பான காலம் வரும். கர்த்தருடைய ஆளுகை செய்யப்படும் காலம். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள், அதாவது இதுவரைக்கும் மரித்த இரத்த சாட்சிகளும் கர்த்தரால் உயிரோடு எழுப்பப்பட்ட மனிதர்கள் பரிசுத்தவான்களும் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களும் கர்த்தருடைய 2ஆம் வருகையில் கூட வருவார்கள். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இவர்களும் தேவதூதர்களுமாய் இறங்கி வருவார்கள். அப்படி வரும் பொழுது இந்த பூமி இப்படிப்பட்ட நியாய தீர்ப்புகளால் சுத்திகரிக்கப்பட்டு துன்மார்க்கரும் பொல்லாத ஆவிகளும் அழிக்கப்பட்டு போவார்கள். இதெல்லாம் அழிந்து போகும். பொல்லாத ஆவிகள் ஒன்று கூட இருக்காது, எல்லாம் அழிக்கப்பட்டு போகும். பொல்லாத ஆவிகளின் அரண்கள் வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற எல்லாவித பொல்லாத ஆவிகளும் அழிக்கப்பட்டு பாதாளத்தில் அடைக்கப்பட்டு போகும். இப்படி இருக்கும் பொழுது பூமியில் வந்து ஆண்டவர் மிச்சம் இருக்கிற ஜனங்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், வந்த பரிசுத்தவான்கள் ஆளுகை செய்வார்கள். அதாவது ரட்சிக்கப்படாமல் பூமியில் இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய முத்திரையை, பொல்லாத அந்தி கிறிஸ்துவின் முத்திரையான 666 என்ற எண்ணையும் அந்த சிப்பையும் வைத்துக் கொள்ளாமலும் அந்த 666 என்ற எண் தங்களுடைய வலது கையிலோ நெற்றியிலோ போட்டுக் கொள்ளாமலும் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருந்த பரிசுத்தவான்களும் இந்த பூமியில் இருப்பார்கள். அதே போல ரட்சிக்கப்படாத மனிதர்கள், முத்திரை எடுக்காதவர்கள் தான். முத்திரை போட்டவர்கள் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள். அந்தி கிறிஸ்துவின் முத்திரை போடப்பட்ட ஒருவரும் இருக்க மாட்டார்கள், எல்லோரும் அழிக்கப்பட்டு போவார்கள். முத்திரை போடாத ஜனங்கள் இருப்பார்கள். அறியாத மனிதர்கள், கர்த்தரை அறியாதவர்களும் இந்த பூமியில் இருப்பார்கள், பரிசுத்தவான்கள் மட்டுமல்ல. இப்படி இருக்கிற ஜனங்களின் மத்தியில் பரலோகத்தில் இருந்து கர்த்தருடன் வந்த பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் வந்து ஆளுகை செய்வார்கள். அவர்கள் கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் போதித்து ஜனங்களை நீதியின் பாதையில் நடத்தி உலகெங்கும் ஆளுகை செய்வார்கள். கர்த்தரே நீதிபதியாய், சர்வலோகத்தின் அதிபதியாய், ராஜாதி ராஜாவாய் இருந்து அவர்களை கட்டளையிட்டு இந்த உலகம் முழுவதையும், இந்த பூமி முழுவதையும் ஆளுகை செய்வார். கர்த்தரால் நியமிக்கப்பட்டவர்களை அந்தந்த நிலப்பகுதிகளை, அந்தந்த தேசத்தை, அந்தந்த நிலப்பகுதிகளை ஆளுகை செய்வார்கள். இப்படியாக நடக்கும். அந்த காலம் பொற்காலமாய் இருக்கும். பொற்காலம் என்று ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது. மிகுந்த சந்தோஷம் உண்டான காலமாய் இருக்கும். நீதி எங்கும் தரித்திருக்கும், நியாயம் நிலைத்திருக்கும். அப்படிப்பட்ட காலமாய் இருக்கும். வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி செழித்து புஷ்பத்தை போல பூக்கும். பூஞ்சோலை போல வனாந்தரமாய் பலனற்ற நிலமாய் இருந்த இடங்கள் எல்லாம் பூஞ்சோலையாக மாறும். செழிப்பான நிலமாக, மண் நிலமாக, நல்ல ஒரு வயல் நிலம் போல மாறும். இயற்கை அழகாகும், செழிப்பாகும். இயற்கை செழித்து மிகவும் அருமையாக வளர்ந்து ஆனந்த களிப்புடன் பாடும். பூமி எங்கும் செழிப்புண்டாயிருக்கும். லெபனான், கர்மேல், சாரோன் போன்ற இடங்களைப் போல பூமி எங்கும் செழிப்புண்டாயிருக்கும். பூமி எங்கும் கர்த்தருடைய மகிமையையும் அவருடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். கர்த்தருடைய மகிமை எங்கும் விளங்கும். அப்படி என்றால்
அவருடைய செயல்கள் எங்கும் நிறைந்திருக்கும். கர்த்தருடைய செயல்கள் பரிசுத்தம் உண்டாயிருக்கும். நீதி நியாயங்கள் நடப்பிக்கப்படும் உலகில் எல்லா பகுதிகளிலும். இப்படியெல்லாம் காரியம் நடக்கும் என்று ஜனங்களுக்கு சொல்லுங்கள். இப்பொழுது நமக்கு நாம் சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு காலம் வருகிறது என்று நாம் சொல்ல வேண்டும். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் இப்பொழுது அநேகம் துன்பங்களையும் பாடுகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். உலகெங்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு விதத்தில் துன்பப்பட்டு கொண்டுதான் இருப்பார்கள். பரிசுத்தவான்கள் என்றால் அவர்களுக்கு துன்பம் வந்து கொண்டுதான் இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற நாம் தைரியமா இருப்போம். பலப்பட வேண்டும், திடப்பட வேண்டும். கர்த்தர் வருகிறார். இப்படிப்பட்ட நல்ல காலத்தை ஏற்படுத்தும்படியாக கர்த்தர் வரப்போகிறார். அதனால் பலப்படுவோம். இந்த செய்தியை கேட்கும் போது நம் மனம் பூரிக்கிறது. அதாவது நம்முடைய துன்பத்தை எல்லாம் போக்குவதற்கு நாம் பட்ட பாடுகளுக்கு ஒரு பதில் கிடைக்கிறது என்று சொல்லும் பொழுது அது மிகுந்த சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கும். இத்தனை துன்பங்களை அனுபவித்திருக்கோம், எத்தனை பாடுகளை அனுபவித்திருக்கிறோம், நமக்கு ஒரு நல்லது நடக்கும் என்று சொல்லும் பொழுது அது மிகுந்த சந்தோஷமா இருக்கும். அப்படிப்பட்ட நாட்கள் வருகிறது. பலம் அடைங்கள், சோர்ந்து போகாமல் திடப்படுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த செய்தியை சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். மனம் பதறுகிறவர்களை பார்த்து வருகிற துன்பத்தினாலும் துயரத்தினாலும் பேரழிவுகளினாலும், அதாவது துன்மார்க்கர் நமக்கு செய்கிற கொடுமைகளினால் மனம் பதறுகிறவர்களை பார்த்து பயப்படாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்மை சுற்றி நடக்கிற காரியங்கள் நம்மை நடுங்க பண்ணுகிறது, பயமுறுத்துகிறது, என்ன நடக்குமோ என்று தவிக்கும் நிலை வருகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், தைரியமா இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் வரப்போகிறார். இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருகிறார். நமக்கு நீதியை சரி கட்ட நாம் நீதிமான்களாய் கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தமாய் வாழ்கிறோம். எந்த தவறும் செய்யவில்லை. ஆனால் நமக்கு கொடுமை நடக்குகிறது. பரிசுத்தவான்கள் உலகெங்கும் துன்பப்படுத்தப்படுகிறார்கள். திருச்சபையில் ஆராதனை செய்கிறவர்கள் கொலைகாரர்கள் சுற்றி திரிகிறார்கள். ஆராதனை செய்வதை பாவம் என்று மனிதர்களை கொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட நிலையெல்லாம் ஏற்படும் பொழுது, இதையெல்லாம் கேள்விப்படும் போது கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் என்ன செய்கிறோம்? கலங்குகிறோம், பயம் வருகிறது, கலக்கம் வருகிறது, நடுங்குகிறோம். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறீர்களா? கவலைப்படாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்மை தைரியப்படுத்துகிறார். அவர் வருகிறார். அவர் நீதியை சரி கட்டவும் அவர்களுக்கு பதில் அளிக்கவும், துன்மார்க்கருக்கு பதில் அளிக்க கர்த்தர் வருகிறார். நமக்காக பரிந்து பேச, நமக்காக நியாயம் தீர்க்க, என் பிள்ளைகளையா நீங்கள் துன்பப்படுத்துகிறீர்கள் என்று கேள்வி கேட்டு அவர்களை அழித்து போட இதோ கர்த்தர் வருகிறார். சந்தோஷமா இருப்போம், தைரியமா இருப்போம். மனம் சோர்ந்து போக கூடாது. கிறிஸ்தவர்களை பலப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இவை. நாம் தைரியமாக பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க வேண்டும். பரிசுத்தத்தை பற்றி கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை காக்க இதோ வருகிறார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வேதவசனம் சொல்லுகிறது. நாம் இன்று படும் பாடுகளுக்கு கர்த்தர் 2500 வருடங்களுக்கு முன்பே நமக்கு பேசி ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய், அந்த ஐயா மூலமாக, தீர்க்கதரிசி மூலமாக நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். என் ஜனங்கள் கடைசி காலத்தில் இப்படியெல்லாம் துன்பப்படுகிற போகிறார்கள். இப்பொழுதே அந்த செய்திகளை எல்லாம் எழுதி வையுங்கள் என்று ஐயா தீர்க்கதரிசி ஐயாவுக்கு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அன்றே அவர் எழுதி வைத்திருக்கிறார். அன்றே கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார் நாம் படும் பாடுகளை. நம் வயது என்ன? நாம் பிறப்பதற்கு முன்பே, உலக தோற்றத்திற்கு முன்பே நம்மை குறித்து, நம் பாடுகளை குறித்து, நாம் இன்று படும் துன்பங்களை, இந்த வயதில் நாம் படும் துன்பங்களை எல்லாம் அவர் ஆதியிலேயே அறிந்து வைத்து அதற்குரிய பதிலையும் எழுதி தீர்க்க தரிசன புஸ்தகமாக நம் கைகளில் கொடுத்திருக்கிறார். நாம் துன்பப்படும் பொழுது இதை எடுத்து படிக்கிறோம். படிக்கிற காலம் இது, எழுதப்பட்ட காலம் அது. எதை குறித்து? நம்மை குறித்து. இப்படிப்பட்ட அற்புதமான வேதம் இது. கர்த்தருடைய செயல்கள் எவ்வளவு அற்புதமானவை, எவ்வளவு மகத்துவமானவை. இன்று நாம் வடிக்கும் கண்ணீரை அவர் அன்றே அறிந்து வைத்திருக்கிறார். ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாக. எவ்வளவு நல்ல தகப்பன் அவர். அவர் எவ்வளவு வல்லமை உடையவர். அவர் செயல்கள் எவ்வளவு மகத்துவமானவைகள், அற்புதமானவைகள். சொல்லவும் நினைக்கவும் நம்மால் முடியுமா? ஆராய்ந்து அறிய முடியுமா? எதை கொண்டு வந்து எப்பொழுது எப்படி முடிப்பார் என்று யாருக்கும் தெரியாது. பூரண ஞானமுள்ளவர் அல்லவா அவர். அவர் செயல்கள் அற்புதமானது. அப்பொழுது பார்வையற்றவர்கள் கண்கள் திறக்கப்படுமா? காது கேளாதவர்களின், மாற்றுத்திறனாளிகளின் செவிகள் திறக்கப்படுமா?
கால் இல்லாதவர்கள், கால் இல்லாமல் நடக்க முடியாமல் இருப்பவர்கள் துள்ளி குதித்து மான் போல ஓடுவார்களாம். கால் வந்துவிடும் அவர்களுக்கு. பேச முடியாதவர்கள் பேசுவார்களாம். இப்படியெல்லாம் நடக்கப் போகிறது. ஆண்டவருடைய முதல் வருகையிலேயே இப்படி நடந்தது. இனியும் இப்படியெல்லாம் நடக்கப் போகிறது. வனாந்திரத்திலே தண்ணீரும், கடும் வெளியிலே ஆறுகளும் ஓடும். வனாந்திரம், பாலைவனம், எந்த விளைச்சலும் விளையாத நிலம் என்று நாம் நினைக்கிற இடங்களில் எல்லாம் செழிப்பான வயல்வெளியாகும், பூத்தோட்டமாய் மாறும். அப்படியாக கர்த்தர் செய்வார். கர்த்தருடைய 2ஆம் வருகையில் 1000 வருட அரசாட்சியில் இப்படியெல்லாம் நடக்கும். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாய் மாறும். வெறும் தரையாக இருக்கிற இடம் ஆற்றை போல, அதாவது குளம் போல, அப்படி செழிப்பான நீர்வளம் பொருந்திய இடமாய் மாறும். வலு சர்ப்பங்கள் தங்கி இருந்த இடம் அப்படி என்றால் பொல்லாத சாத்தானின் ஆளுகையில் இருந்த இடங்களும், இயற்கையின்படி அதாவது பாழடைந்த இடங்களில்தான் பாம்புகள் போன்ற பூச்சிகள் எல்லாம், விஷ பூச்சிகள் தங்கி இருக்கும். அப்படிப்பட்ட இடங்கள் எல்லாம் செழிப்பான இடமாக, நல்ல இடமாக மாறும். ஒரு நல்ல காலம். இந்த பூமியும் செழிப்பாகும், தேசங்கள் செழிப்பாகும், எங்கும் நன்மை நடக்கும், நீதி வாழும். அப்படிப்பட்ட காலத்தை ஆண்டவர் உண்டாக்க போகிறார். அங்கே பெரும் பாதையான வழி இருக்கும். அது பரிசுத்த வழி என்று சொல்லப்படும். பெரும் பாதையான வழி. இது வழி என்று சொல்லும் பொழுது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறார் வெளிப்படையாகவே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று. அவரே வழியாய் இருக்கிறார். நம் வாழ்க்கையின் வழி அவர்தான். அவர் வார்த்தையாய் இருக்கிறார், நமக்கு வழியாய் இருக்கிறார். அவரே தேவனாய் இருக்கிறார். அவரை பற்றி கொண்டு, அவரை அண்டிக் கொண்டு, அவரிடம் சேர்ந்து கொண்டு, அவர் நிழலில் ஒதுங்கிக் கொண்டு, அவர் சொல்லும் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு கீழ்ப்படிந்து நடப்பதே நமக்கு நன்மையாயிருக்கும். அதுவே சிறந்த வழி. ஞானம் உள்ளவர்கள் செய்கிற காரியம் இது. கர்த்தரை அண்டிக் கொண்டால் எந்த காலத்திலும் நாம் பாதுகாக்கப்படுவோம். இவ்வுலக வாழ்க்கையிலும் நித்திய ஜீவனிலும் பாதுகாக்கப்படுவோம். அந்த பாதையில் நடக்கிறவர்கள் பேதையாய் இருந்தாலும் கெட்டு போவதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதையில் நடக்கிறவர்கள் அறிவில்லாதவர்களா இருக்கலாம், அதிகம் படிக்காதவர்களா இருக்கலாம், திறமை இல்லாதவர்களா இருக்கலாம். ஆனாலும் அவர்கள் கெட்டு போக மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கென்று அறிவில்லாமல் இருக்கலாம், திறமை இல்லாதவர்களா இருக்கலாம். ஆனால் எல்லாம் அறிந்தவர், சகல வல்லமையும் உடைய ஆண்டவர் அவர்களை வழிநடத்தி கொண்டு போகிறார். அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் போதும். நமக்கு அதிக ஞானம் இல்லை, அதிக அறிவு இல்லை, அதிக பலம் இல்லை, திறமை இல்லை, பரவாயில்லை. கர்த்தர் நம்மோடு இருந்தால் எது இல்லை என்றாலும் பரவாயில்லை, அவர் நம்மை அழைத்து சென்று விடுவார். ஒரு உதாரணம் என்னவென்றால், நாம் பெரிய பிள்ளைகளான பின்பு நாம சாலைகளில் நடந்து போவோம். சில நேரங்களில் நடந்து போகும் பொழுது எதிரில் பஸ் போன்ற வாகனங்கள் வந்தால், திடீரென்று வந்தால் நம்மை மோதுவது போல கூட சில நேரம் வரும். சில நேரங்கள் மோதியும் விடும். இப்படிப்பட்ட ஆபத்துகள் நடக்கிறது உண்டு. ஆனால் நாம் சிறு பிள்ளைகளா இருக்கும் பொழுது, 2-3 வயது பிள்ளைகளா இருக்கும் பொழுது யோசித்து பார்ப்போம். நாம் நம் அப்பாவின் கைகளை பிடித்துக் கொண்டு நடந்து போய் கொண்டிருப்போம். நாம் எங்கு போகிறோம் என்று நமக்கு தெரியாது. நம் தகப்பன் போகும் இடத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லுவோம். வா என்று அழைத்து போவார்கள். எங்கு போக போகிறோம் என்று தெரியாது. எந்த பாதையில் போக போகிறோம் என்று நமக்கு தெரியாது. ஆனால் நம் தகப்பன் கையை பிடித்துக் கொண்டு நாம நடந்து போய் கொண்டே இருப்போம். இடதுபுறம் வலதுபுறம் திரும்பி பார்த்து கொண்டு, எதை பற்றியும் சிந்தனை இல்லாமல். எதிரில் வாகனங்கள் வரலாம், எது வந்தாலும், கார் வரலாம், எது வந்தாலும் நாம எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம். நம் தகப்பன் கரங்களை மட்டும் பிடித்துக் கொண்டு நாம் போய்கொண்டே இருப்போம். நமக்கு எந்த துன்பமும் வராது. நாம் பாதுகாப்பாக, முழு பாதுகாப்பாக போய் சேர்ந்து விடுவோம். நமக்கு தான் ஒன்றும் தெரியாது. நம்மால் தான் சரியாக நடந்து போக முடியாது. ஆனாலும் நாம் பாதுகாக்கப்படுகிறோம். ஏன்? நம் தகப்பன் நம்மை பாதுகாக்கிறார். நாம் பாதுகாப்பாக தான் இருக்கிறோம். அதே போலதான் பெரியவர்களாய் வளர்ந்து விட்டோம் என்று நினைக்காமல், நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னது போல, சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்கிறவர்களே அதனுள் பிரவேசிப்பார்கள் என்று கர்த்தரே சொல்லி இருக்கிறார் தம் திருவாய் மலர்ந்து. அப்படி இருக்க நாமும் சிறு பிள்ளையாக நம் மனதில் எப்பொழுதும் பெரியவர்கள் என்ற எண்ணம் வேண்டாம்.
நாமும் சிறு பிள்ளைகள் தான். அவர் நம் தகப்பனாய் இருக்கிறார். நாம் சிறு பிள்ளைகள் தான், எப்பொழுதும் நாம் சிறு பிள்ளைகள் தான் என்ற எண்ணம் நமக்கு இருக்கட்டும். மனிதர்கள் சாதாரணமானவர்கள், பெரியவர்கள் என்ற எண்ணமே நம் மனதிற்குள் இருக்கக்கூடாது. சிறு பிள்ளையை போல இருந்தால் சந்தோஷமா இருக்கலாம், நிம்மதியா இருக்கலாம், பரிசுத்தமாய் இருக்கலாம், கர்த்தருடைய ராஜ்யத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளலாம். பெரியவர்கள் என்ற எண்ணமே தவறு. நாம் பெரியவர்கள் இல்லை, சிறு பிள்ளைகள் தான். சிறு பிள்ளையை போல கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து எனக்கு எல்லாம் தெரியும் என்று நாம யோசித்து முடிவெடுக்கிறோம். ஏன்? நாம் பெரியவர்கள் என்ற எண்ணம் இருக்கும் பொழுது அந்த எண்ணத்தை தூக்கி எறிந்து விட்டு, நாம் சிறு பிள்ளைகள், நமக்கு தெரியாது, இவ்வுலகம் எப்படிப்பட்டது என்று தெரியாது, 6000 வருடமாக இருக்கிறது, நமக்கு என்ன தெரியும், எப்படி வாழ்ந்தோம், எப்படி என்னென்ன எந்தெந்த இடத்தில் எப்படி இருக்கிறது, எந்த சமுதாயம் எப்படி இருக்கிறது, எந்த ஊர் எப்படி இருக்கிறது, எந்த இடம் எப்படி இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. போய் பார்த்து தெரிந்து கொண்ட விஷயங்கள் கொஞ்சம் தான் நம் வாழ்நாளில். அதனால் ஒன்றும் தெரியாது என்ற மனநிலையிலேயே நாம் இருப்பது நல்லது. அப்பா, நான் என்ன செய்ய வேண்டும் என்று தினமும் ஜெபித்து கர்த்தரிடம் கேட்டு அதன்படி நாம் நடக்கும் பொழுது ஞானமும் தேவையில்லை, வல்லமையும் தேவையில்லை, திறமையும் தேவையில்லை. அவர்தான் நம் கூட இருந்து வழி நடத்துகிறார், சொல்வதை கேட்கிறோம், வெற்றியுடன் வாழ்ந்து கொண்டு போய்கொண்டே இருக்கலாம். இன்று அநேக மனிதர்களுக்கு ஏற்படுகிற பெரிய பிரச்சனை, சமுதாயம் உலகெங்கும் இருக்கிற பெரிய பிரச்சனை டென்ஷன், பிபி, பலவித நோய்கள், டென்ஷன் என்று மன உளைச்சல். இதனால் பலர் பலவிதமாய் பாதிக்கப்படுகிறார்கள், அநேகம் பேர் பாதிக்கப்படுகிறார்கள். காரணம் என்ன? தங்கள் வாழ்க்கையை தாங்களே முடிவு செய்வது, எல்லாவற்றையும் குழப்பிக் கொள்வது. இது தவறல்லவா? எல்லாம் எனக்கு தெரியும் என்ற மனநிலை, நான் படித்து விட்டேன், நான் பெரிய அதிகாரி, எனக்கு எல்லாம் தெரியும் என்ற மனநிலைகள் இருந்தால் மன உளைச்சல் அடைந்து நோயாளியாக தான் மாற வேண்டும். நான் சிறு பிள்ளை, கர்த்தர் எனக்கு என்ன சொன்னாரோ அதை செய்கிறேன் என்று கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் நம் மூளைக்கு வேலை இல்லை, கீழ்ப்படிதல் மட்டும்தான். கர்த்தர் சொன்ன காரியத்தை கேட்டு அருமையாக செய்து நிம்மதியா இருக்கலாம். வீணாக போட்டு நம் மனதை கெடுத்து, உடலை கெடுத்து, வாழ்க்கையை சீரழித்து கர்த்தருடைய ராஜ்யத்தை இழந்து போகக்கூடாது. புரிந்து கொள்வோம். தேவையற்ற மன உளைச்சல்களை விட்டு விடுவோம். மன உளைச்சல் என்பதை என்ன முடிவெடுக்க வேண்டும் என்று தெரியாத நிலையில்தான் வருகிறது. யோசித்து பார்ப்போம். எப்பொழுது குழப்பம் வரும்? எந்த முடிவும் எடுக்க முடியாத நிலை. அப்படியென்றால் எது நல்லது என்று தெரியவில்லை. ஏன் தெரியாமல் இருக்கிறது? வேத புஸ்தகம் தான் வாழ்க்கை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறதே. அதை நாம் படிக்காததினால் நமக்கு தெரியவில்லை. அதை எடுத்து வாசித்தால் கர்த்தர் இந்த உலகத்தில் வாழும் வாழ்க்கைக்கு சரியான முறைகள் எல்லாவற்றையும், எந்த சூழ்நிலையில் நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்ற எல்லா காரியங்களும் இங்க இருக்கிறது. நம் வாழ்க்கையில் எடுக்கும் முடிவுகள் சரியானது எது, தவறானது எது என்பதை குறித்து தெளிவான விளக்கங்கள் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் தினமும் 1 மணி நேரமாவது குறைந்தபட்சம், ஓய்வு நாட்களில் அதிக நேரம் படிக்கலாம். இப்படியாக நாம் படித்துக் கொண்டு இருக்கும் பொழுது என்ன நடக்கும் என்றால், ஒரு வருடத்தில் நாம் 1 முறை படித்து முடிக்கலாம். ஒவ்வொரு வருடமும் இப்படி படிக்க தொடங்கினால் 12 வயதிற்குள்ளேயே நாம் வேதாகமத்தை படித்து விட வேண்டும். அப்படி படித்திருந்தால் நம்மால் சுலபமாக நம் வாழ்க்கையை வாழ முடியும். வாழ்க்கை சுலபமாகவும் மிக சரியாகவும் இருக்கும். முக்கியமான காரியம், பைபிளை தினமும் 1 மணி நேரம், ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் தொடர்ச்சியாக வரிசையாக நாம் படித்துக் கொண்டு வந்தால் 1 வருடத்தில் படித்து முடிக்கலாம். ஒரு நாளைக்கு 4 முதல் 5 அதிகாரங்கள் படிக்கலாம். ஓய்வு நாட்களில் அதிக நேரத்தை நாம் செலவு செய்யலாம் வேதாகமத்தை தியானிப்பதற்கு. இப்படி செய்து வந்தால் 1 வருடத்தில் 1 முறை படிக்கலாம். ஒவ்வொரு முறை படிக்கும் பொழுதும் ஒவ்வொரு விதமான பொருள் புரியும் வேதாகமத்தில். அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? 1 முறை படித்து விட்டால் எனக்கு தெரிந்தது என்று நினைக்க கூடாது. பல முறை, 100 முறை படித்தாலும் இன்னும் கற்றுக்கொள்ள இன்னொரு பரிமாணம் இருக்கும். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பரிமாணத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். இப்படி நாம் படிக்க தொடங்கும் போது ஒவ்வொரு முறையும் நாம் ஒரு முறை குளிப்பது போல, நம் ஆத்துமா ஒரு முறையும் குளிப்பது போல சுத்திகரிக்கப்படும். ஒவ்வொரு முறை வேத வசனத்தை நாம் பைபிள் முழுவதையும் படித்து முடித்தால் ஒரு மிகப்பெரிய சுத்திகரிப்பு உண்டாகும். நம் ஆத்துமா பரிசுத்தமாகும். ஒரு முறை குளித்தால் நம்ம எவ்வளவு சுத்தமாய் இருப்போம். 2 முறை, 3 முறை, 4 முறை என்றால் எவ்வளவு பரிசுத்தமாகிக் கொண்டே வரும் அல்லவா? ஒரு துணியையே நாம் துவைத்தால் அது போல நம் ஆத்துமா கழுவப்படும். நம்மிடத்தில் இருக்கிற துர்க்குணங்கள் அகற்றப்படும், பரிசுத்தம் உண்டாகும்.
அப்படி பரிசுத்தம் உண்டாகும் பொழுது கர்த்தருக்கு ஏற்ற பிள்ளைகளாய் நாம் உருவாவோம். கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். அவருடைய ராஜ்யத்திற்குள் போவதற்கு நாம் தகுதி அடைவோம். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருப்பார். அவர் பிரியம் நமக்கு கிடைத்தால்தான் நாம் அங்கு போக முடியும். இப்படி வேதாகமத்தை வசனத்தினால் நாம் நம் இருதயத்தை கழுவினால் ஒழிய, பைபிள் வசனத்தினால் நம் இருதயம் கழுவப்பட்டால் ஒழிய, சுத்திகரிக்கப்பட்டால் ஒழிய நாம் பரலோகத்திற்கு போக முடியாது. வசனம் எப்படி கழுவும் என்றால், வசனத்தை படிக்கும் பொழுது வேத வசனம் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வருவார். அவர் வார்த்தையாய் இருக்கிறார், வார்த்தை ஆவியாய் இருக்கிறார். அவர் நமக்குள் பிரவேசித்து நம் மனதில் இருக்கிற எல்லா துர்க்குணங்களையும் அகற்றி போட்டு நம் ஆவியில் இருக்கிற எல்லா கெட்ட விஷயங்களையும் எடுத்து போட்டு சுத்திகரிப்பார். இப்படி நாம் நம்மை செய்து கொள்ளும் பொழுது பரிசுத்தம் அடைவோம். கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு போய் சேர்ந்து பரலோகத்தில் வாழும் தகுதி நமக்கு தேவை. அதை பெற்றுக்கொள்வோம். பரலோகம் பரிசுத்தமான இடம், பரிசுத்தர் வாசம் செய்யும் இடம். நித்திய ஜீவனில் பரிசுத்தர்கள் மட்டுமே அங்கு தங்கி இருக்க முடியும். அங்கு போய் இருக்க வேண்டும் என்றால் அதற்கேற்ற பரிசுத்தம் நமக்கு இங்கே உண்டாக வேண்டும். அதற்கான ஆயத்தம் இங்கு செய்யப்பட வேண்டும். நம்முடைய கடைசி நாள், இவ்வுலக வாழ்க்கையின் கடைசி நாளில் மரணம் அல்ல. ஏனென்றால் தேவ பிள்ளைகளுக்கு மரணம் என்பது தூங்கி எழுவது போலதான். மீண்டும் உயிரோடு நாம் எழும்ப போகிறோம். அதனால் இந்த பூமியில் வாழ்கிற கடைசி நாளுக்குள் நாம் பரலோகம் போவதற்கு முன்பாகவே நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். கர்த்தர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் நமக்குள் வர வேண்டும். அது என்ன என்று தெரியாது. நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்தால் அவரே அதை உண்டாக்குவார். நாம் அதை புரிந்து கொண்டு செயல்படுவோம். தினந்தோறும் வேத வசனத்தினால் நம்மை நாம் கழுவிக் கொள்வோம். நம் வாழ்க்கை என்பது அன்றாட காரியங்களையே செய்து கொண்டிராமல் நாம் நித்திய ஜீவனுக்கு போவதற்கு ஆயத்தப்படுவதற்கும் நாம் தினந்தோறும் வேலை செய்ய வேண்டும். அதாவது ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருக்கிறார் என்றால் அவர் என்றாவது ஒரு நாள் போய் கிரிக்கெட் விளையாடுவார். வருடத்தில் ஒரு சில நாட்கள் தான் விளையாடலாம். ஆனால் தினந்தோறும் அவர்கள் பயிற்சி எடுப்பார்கள். தினந்தோறும் அதற்கேற்ற ஆயத்தங்களை செய்வார்கள். அது போல நாமும் நித்திய ஜீவனுக்கு போய் சேர்வதற்கு தினந்தோறும் ஆயத்தப்பட வேண்டும். தினந்தோறும் வேத வசனங்களால் நாம் கழுவப்பட வேண்டும். வேத வாசிப்பும் ஜெபமும் அவசியம். ஜெபிக்கிறோம் என்று நம்முடைய வேண்டுதல்களை மட்டும் சொல்லிக் கொண்டிராமல் வேண்டுதலையும் செய்ய வேண்டும். வேத வசனத்தினால் நாம் அதிகம் கழுவப்பட வேண்டும். நாம் சுத்திகரிக்கப்பட்டால் தான். அக்கிரமக்காரர்களின் ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். அக்கிரமம் செய்து கொண்டு தினந்தோறும் ஜெபிக்கிறேன் என்று 1 மணி நேரம் அமர்ந்திருந்தால் அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு விட மாட்டார். நம் வாயில் வந்ததையெல்லாம் பேசிக் கொண்டிருந்தால். ஜெபம் என்பது பரிசுத்த இருதயத்திலிருந்து வர வேண்டும். கீழ்ப்படியும் மனம் நமக்கு இருக்க வேண்டும். கர்த்தர் எதை சொன்னாலும் கேட்கும் மனம் நமக்கு இருந்தால்தான் அப்படிப்பட்டவர்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். நாம் கீழ்ப்படியும் மனம் இல்லாமல், பரிசுத்தம் இல்லாமல், என் அக்கிரமத்திலே நான் வாழ்வேன், எனக்கு வேண்டியதெல்லாம் தாரும் என்று ஆண்டவரை கேட்கக்கூடாது. அவர் என்ன ஏடிஎம் மிஷினா? இல்லை அல்லவா? அவர் நம்மிடம் பாதிப்பை ஏற்படுத்துவார். நல்ல பாதிப்பை, பரிசுத்தத்தை உண்டாக்குவார். அதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். பரலோகத்திற்கு போவதற்கு அதிக ஞானமோ, திறமையோ, வல்லமையோ, மிகப்பெரிய படிப்பறிவோ இப்படியெல்லாம் தேவையில்லை. ஆனால் பரிசுத்தம் தேவை. அசுத்தம் இல்லாமல் இருக்க வேண்டும். நம் மனம் துர்க்குணங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். கெட்ட எண்ணங்கள், கெட்ட குணங்கள் இருக்கக்கூடாது. நம் குணங்கள் பரிசுத்தம் அடைய வேண்டும். நற்குணசாலியா இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியின் கனிகளில் ஒன்று நற்குணம். அந்த 9 கனிகளும் நமக்குள் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம் பரலோகத்திற்கு போக முடியும். அப்படி பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் தான் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு அவரால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் தான் மீட்கப்பட்டவர்கள். நாம் தான் அவர்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்கள். அப்படிப்பட்ட மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். சீயோன் என்பது இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு தேசம், ஒரு இடமாய் இருந்தாலும் இந்த சீயோன் என்று குறிப்பிடப்படுவது கர்த்தரிடத்தில் வந்து சேருவார்கள், நித்திய ஜீவனுக்கு வந்து சேருவார்கள் என்பது பொருள். கர்த்தரோடு சேர்ந்திருக்க போகிறோம். நித்தியமாக, நிரந்தரமாக, கொஞ்ச நாள் அல்ல, நிரந்தரமாக. அதாவது உயிர்த்தெழுதல் 2ஆம் வருகையில் நாம் அவரோடு இருக்க போகிறோம் என்று பொருள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்கிற எல்லோருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கும்படியாக கர்த்தரிடம் வேண்டுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கட்டும். கர்த்தர் நம்மேல் எப்பொழுதும் ஆளுகை செய்து அவரோடு நம்மை சேர்த்து கொண்டு அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தருளுவாராக. இந்த ஆனந்தத்தை, இந்த சந்தோஷத்தை நாமும் பெறும்படியாக கர்த்தருடைய கிருபையை வாஞ்சிப்போம். நிச்சயம் ஆண்டவர் தருவார்.
சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சந்தோஷம் உண்டாயிருக்கும், மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். கர்த்தரோடு சேர்ந்துகிட்டோம். கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, துன்பம் இல்லை, துரோகம் இல்லை, அக்கிரமம் இல்லை, அடிமைத்தனம், கொடுமைகள் இல்லை, எதுவும் இல்லை. சந்தோஷம் மட்டுமே, மகிழ்ச்சி மட்டுமே, கர்த்தரோடு வாழும் ஆனந்த வாழ்க்கை. அது மட்டுமே நாம் அனுபவிக்க போகிறோம். அந்த நாட்களை நினைத்து பார்த்து நாம் சந்தோஷம் அடைவோம். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். இவ்வாழ்க்கையில் நாம் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிற சஞ்சலங்கள், தவிப்புகள், இன்று என்ன நடக்கும், நாளை என்ன நடக்கும், என் எதிர்காலம் எப்படி இருக்கும் போன்ற தவிப்புகள், சஞ்சலங்கள் இருக்கும். இன்று அனுபவிக்கிற துன்பங்கள் நம்மை துடிக்க வைக்கும். பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். எல்லாம் ஓடி போகும். சந்தோஷம் உண்டாகும். சஞ்சலம் எல்லாம் ஓடி போகும். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிரந்தரமாய் நமக்கு கிடைக்க போகிறது. அந்த நாட்களை எண்ணி மகிழ்ந்திருப்போம், காத்திருப்போம். கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ்வோம். பரிசுத்தத்தில் உறுதியாயிருப்போம். மேல் மேலும் வளருவோம். கர்த்தரை அண்டிக் கொள்வோம். அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்கள் நாம். அவருடைய விருப்பப்படி வாழ்ந்து அவரோடு சேர்ந்து நித்தியத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.